மக்களே, இன்று நாம் திருக்குறள் 474 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள வலியறுதல் அதிகாரத்தின் 4 குறள். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், தன் சக்தி, செல்வம், அதிகாரம் என்னும் எல்லைகளை அறிந்து அதிக சொல்லில் பிரமாதம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது. நம்மை தாண்டி பெரும்பாலும் அளவுக்கு மேல் முயற்சி செய்தால் பின்னர் திடீரென வீழ்ச்சி வரக்கூடும். எதற்கும் மிதமான நிலைநிறுத்தம் அவசியம். உதாரணமாக, ஒரு நிறுவனம் அதிக இலாபம் அடைய உடனீடு பங்குகளை அதிகமாக பங்கு பெற முயற்சிக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு மிக அதிகம் செல்வம் சேகரித்தால் ஊழல், சட்டரீத சிக்கல் ஏற்பட்டு நிறுவனத்தின் புகழ் மங்கிவிடும். அதேபோல ஒருவர் உடல் பயிற்சியில் எல்லைகளை மீறி அதிக எடை தூக்க முயற்சிக்கிறார். அதனால் உடல் காயமடைந்து உடல் நலமை பாதிக்கப்படும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் தன்னுடைய திறனை அறிந்து ஒழுங்காக செயல்பட முடியும். அதனால் அழுத்தம், பயம் இல்லாமல் நீண்ட காலம் வெற்றியுடன் வாழலாம். எதிர்காலத்திலும் இந்த ஞானம் மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் சமூகமும் வர்த்தகமும் அதிகமாக வேகமாக வளர்கின்றன. அதனால் ஒவ்வொருவரும் தங்களின் வரம்பை அறிவது அவசியம். அதனால் நாம் ஒழுங்கை தவறாமல் நிலைத்துணியுடன் முன்னேறலாம். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.